வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். இன்றைக்கி டான்செட் MBA 2025 எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்மளுக்கு அஃபீஷியலாக எக்ஸாம் டேட் வந்தாச்சு, விச் இஸ் ஆன் 22nd March 2025. அண்ணா யூனிவர்சிட்டி ரிலீஸ் பண்ணிட்டாங்க டேட். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவாய்ட் these 10 mistakes in டான்செட் MBA 2025. ஸோ நம்ம வந்து இந்த 10 மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது தயவு செய்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ மேக் ஷூர் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நாட் ஷுர் ஆஃப் வாட் எக்ஸாம் சிலபஸ் இஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்றதோட சிலபஸ் உங்களுக்கு தெரியணும். சிலபஸே தெரியல அப்படின்னா நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுறதே வேஸ்ட்டு. ஸோ நிறைய பேருக்கு சிலபஸில் ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஸோ அதெல்லாம் வரக்கூடாது. நீங்கள் வந்து கன்ஃபார்மாக இருக்கணும். ஓகே, திஸ் இஸ் த சிலபஸ், நம்ம இதுதான் படிக்க போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். ஸோ சிலபஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கோ செக் மை வீடியோ விச் நான் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை போய் செக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, சிலபஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது. ஓகே, ஸோ சிலபஸ் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கணும் நீங்கள் டான்செட் எக்ஸாம் எழுதும் போது. ஸோ சிலபஸ் கிளியராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஆஃப்டர் திஸ், the second mistake is not sure of exam pattern. ஓகே, ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு தெரியாமல் நீங்கள் போய் எக்ஸாமில் எழுதும் போது இட் வில் பி வெரி வெரி வர்ஸ்ட். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்ன கேட்க போகிறாங்கன்னே தெரியாமல் நம்ம போய் எழுதுறது எப்படி இருக்கும், என்ன கேட்பாங்கன்னு தெரிஞ்சு நம்ம போய் எழுதுறது எப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும். ஓகேவா, எக்ஸாம் பேட்டர்ன் வந்து என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோவில் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு 5 செக்ஷன்ஸ் இருக்கும் டான்செட்டில். ஸோ அந்த 5 செக்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து என்ன வரும் அப்படின்னா, பிஸ்னஸ் அனாலிசிஸ், பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ், அண்ட் ஆஃப்டர் தட் காம்ப்ரிஹென்ஷன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அண்ட் தென் குவான்ஸ் வரும். குவான்ஸில் வந்து டேட்டா சஃபிஷியன்சி, அண்ட் ஃபைனலாக யூ வில் பி ஹேவிங் யோர் வெர்பல் எபிலிட்டி. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு 5 செக்ஷன்ஸ். இந்த 5 செக்ஷன்ஸுமே யூ ஷுட் நோ தட் இந்த செக்ஷன்ஸ் தான் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா, இன்டெப்த்தாக இதை பற்றி வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். டான்செட் பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுக்குறேன். அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது வரைக்கும் என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ தட் உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சுட்டு எழுதுங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு மிஸ்டேக் நம்பர் 3 என்னென்னா, யூஸிங் டூ மெனி ஸ்டடி மெட்டீரியல். இது வந்து நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த இது வந்து நிறைய பேர் பண்ணுறீங்க. லைக் ஓகே, நீங்கள் ப்ரிப்பரேஷன் டான்செட் MBAக்கு பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சாச்சு. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது. லைக் நீங்கள் வந்து வெப்சைட்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்து படிக்கிறதா இருக்கட்டும், சரி, புக்கில் இருக்க ஏதாவது ஒன்றுக்கு ஸ்டிக் ஆன் ஆகுங்க. லைக் நீங்கள் புக் படிக்கிறீங்க அப்படின்னா புக்கில் இருந்து நீங்கள் வந்து பார்த்து அதில் படிக்கிற மாதிரி பாருங்கள். இல்லை நீங்கள் வந்து வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் லைக் ரெண்டுத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இட் மைட் பி லைக் உங்களுக்கே கொஞ்சம் கொலாப்சிங்காக இருக்கும். பட் சப்போஸ் நீங்கள் வந்து புக்கில் இருக்கிற கண்டென்ட் ஒழுங்காக புரியல அப்படின்னா ஃபார் சில சாப்டர்ஸ்க்கு ஒரு சில டாபிக்ஸ்க்கு மட்டும் யூ கேன் சூஸ் ஃபார் தி வெப்சைட்ஸ். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக ஓகே இந்த டாபிக் நான் இந்த புக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கணும். அண்ட் நீங்கள் வெப்சைட்ஸ் தான் ஃபுல்லாக ப்ரிஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கோ ஃபார் தி வெப்சைட்ஸ். ஃபுல்லாக வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கிளியர் வியூ உங்களுக்கு இருக்கணும். நிறைய மெட்டீரியல் போட்டு ஓகே இந்த மெட்டீரியல் இருக்குது, இந்த மெட்டீரியல் இருக்குது, நம்ம இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மெட்டீரியல் யூஸ் அது மாதிரிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் ஒரு புக் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த புக்கே யூட்டிலைஸ் பண்ணுங்கள். புக்கை வாங்கிட்டு அதுக்கப்புறம் புக்கை படிக்காமல் அப்படியே விட்டுட்டு நான் வந்து வெப்சைட்டில் இருக்க கண்டென்ட் படிச்சுக்கிறேன் அப்படின்லாம் பண்ணாதீங்க. ஸோ புக் வாங்கிட்டீங்க அப்படின்னா கோ ஃபார் யோர் புக்கே ஃபுல்லாக படிங்க. ஸோ புக் வாங்காதவங்க ஆப்வியஸ்லி யூடியூப்லேயே நிறைய கண்டென்ட் இருக்குது. யூ கேன் செக் ஆர் வீடியோ இட் செல்ஃப். நம்மளோட அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலில் வி ஹேவ் அ லாட் ஆஃப் டான்செட் வீடியோஸ். கோ செக் தட் அவுட். அதர்வைஸ் வெப்சைட்ஸில் உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸில் யூ ஹேவ் அ லாட் ஆஃப் சோர்சஸ் ஃபார் ஸ்டடிங் இட். சரிங்களா, ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டிசிஷன் வந்து இதில் வந்து கரெக்டாக இருக்கணும், எந்த ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்றது. நெக்ஸ்ட்டு மிஸ்டேக் நம்பர் 4 விச் இஸ் அகெயின் அ இம்பார்ட்டன்ட் ஒன், தட் இஸ் கான்சன்ட்ரேட்டிங் டூ மச் இன் ஸ்ட்ராங் ஏரியா ஆர் வீக் ஏரியா. ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்டே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் தட் உங்களுக்கு வந்து ஒன்று வேர்பலில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, இல்லை குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஒன்று வேர்பல் இல்லைனா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ இது ரெண்டுத்தில்
you will be strong in any one. ஓகேவா? ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் இதே படித்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு யூ கேன் டேக் லைக் ஓகே இந்த டைம் லைக் உங்களுக்கு 2 months பீரியட் இருக்குன்னா அதில் வந்து இந்த டைம் வரைக்கும் நம்மளுக்கு இதை படித்தா போதுன்றது அப்படி உங்களுக்கு தெரியும். ரொம்ப வந்து ஓகே கான்ஸ் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அதே படிச்சுட்டு இருக்காதீங்க. உங்களால் வேர்பிள் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோ ஃபார் தி வேர்பிள் அண்ட் ட்ரை ஸ்டடிங் வேர்பிள் ஆல்சோ. ஓகேவா? அதே தான் வந்து உங்களுக்கு வேர்பிள்க்கும் வரும். வேர்பிள் தெரியும்னு சொல்லிட்டு வேர்பிளே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்காதீங்க. கோ ஃபார் தி குவான்ஸ் ஈஸியர். இது இதெல்லாம் இருக்குது லைக் ரீசனிங்கில் பிளட் ரிலேஷன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியராக இருக்கும். டைரக்ஷன் அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அந்த இதுக்கெலாம் நீங்கள் போய் படித்து பாருங்கள். ஸோ வேர்பிள்லே ரொம்ப நேரம் ஸ்டிக் ஆன் ஆகாமல் go for the quantitative aptitude also. check on which portion of the quantitative aptitude உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அது வந்து நீங்கள் போங்க. so that it will be easier for you. ஸோ அதை தான் வந்து டோன்ட் கான்சன்ட்ரேட் டூ மச் ஆன் தி ஸ்ட்ராங் ஏரியாவாக இருந்தாலும் சரி வீக் ஏரியாவாக இருந்தாலும். சில டைம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் குவான்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு நீங்கள் நினச்சிப்பீங்க அண்ட் யூ வில் கோ ஃபார் தி வேர்பிள் எபிலிட்டி படிக்கலான்னு போயிடுவீங்க. ஸோ வேர்பிள் எபிலிட்டி படிக்கலான்னு போகணுமா அதில் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்து யூ ஹாவ் டு பேலன்ஸ் போத் ஆஃப் திஸ். ஓகேவா? எய்தர் ஸ்ட்ராங் ஆர் வீக் இது ரெண்டுத்துமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் யூ கேன் ப்ரிப்பேர் ஆஸ் வெல் அஸ் யூ கேன் ரைட் யுவர் எக்ஸாம் நல்லா எழுத முடியும். ஸோ அந்த விஷயம் தான் இந்த இதில் நீங்கள் ரொம்ப நேரம் ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. அது மாதிரி தெரிஞ்சதையும் விட்டுறாதீங்க. அந்த பாயிண்ட்டுக்காக தான் இதை சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு we have the 5th mistake which is not practicing previous year questions. ஸோ PYQ questions வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் போனீங்கன்னா it is a very very blunder. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓகே நம்மளுக்கு டான்செட் எக்ஸாம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ப்ராக்டிஸ்க்காக தான் யூ ஹாவ் டு டூ அட்லீஸ்ட் 3 years ஆகுது நீங்கள் பண்ணுங்கள். 3 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பண்ணால் போதும். அதுக்கு மேலே வேணாம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கோ ஃபார் 5 years ஆல்சோ. ஓகேவா? 5 years நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தேவையில்லை. 3 years இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 years கம்பல்சரியாக நீங்கள் படித்தே ஆகணும். லைக் படித்தே இந்த சென்ஸ் லைக் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஸோ தட் இஸ் அபவுட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்லாம் விட்டுறாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோ ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி அட்லீஸ்ட் 3 years அது முடிச்சிடுங்க. 3 years இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கான்சென்ட்ரேட் ஆன் தி லாஸ்ட் 3 years அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். Next we are talking about the 6th mistake which is ignoring negative marking. So obviously உங்களுக்கு தெரியும் இந்த டான்செட்டில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. 1/4 மார்க்ஸ் வந்து will be reduced if you are writing one question wrong-ஆக எழுதிங்க அப்படின்னா 1/4 marks will be reduced. ஸோ இது வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல. லைக் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது அப்படின்றது தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறது. தெரியுதோ இல்லையோ நம்ம எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் யூ ஹாவ் டு ரைட் தி கொஸ்டின்ஸ் விச் யூ நோ 100% ஷுவராக இருக்கீங்கன்னா மட்டும் அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணுங்கள். இல்லைனா அட்டன் பண்ணாதீங்க. ப்ளீஸ் இக்னோர் தி கொஸ்டின்ஸ் விச் யூ டோன்ட் நோ. எந்தெந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியாதோ அதை விட்டுருங்க. கடைசியாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே உங்களுக்கு அப்ராக்சிமேட்லாக லைக் இதுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். எல்லாத்தையெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் we are talking about the 7th mistake which is skipping mock test. ஸோ இந்த மாக் டெஸ்ட் அப்படின்றது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேயும் வரும். ஸோ யூ கேன் எய்தர் கோ ஃபார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆர் ஏதாவது வெப்சைட்ஸில் நீங்கள் வந்து டான்செட்டுக்கு மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி ஐ வுட் சே கோ ஃபார் தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நீங்கள் வந்து ஒரு கான்செப்ட் முடித்தோடனே ஒரு ஸ்மால் மாக் டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணி பாருங்கள். லைக் ஒரு பர்சன்டேஜ் முடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பர்சன்டேஜ் டாபிக்ஸ் என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களால் போட முடியுதான்றது செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது பண்ணக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மாக் டெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணும். ஸோ மேக் ஷூர் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் நீங்கள் பண்ணலைன்னா கூட மாக் டெஸ்ட்டுக்கு யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் தி வெப்சைட்டில் இருக்கிற டெஸ்ட் ஏதாவது வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். யூ கேன் எய்தர் கோ ஃபார் தி ப்ரீவியஸ் இயர் ஆர் யூ கேன் கோ ஃபார் தி வெப்சைட்ஸ். கிளியர்? ஸோ ஃபார் யோர் மாக் டெஸ்ட் பண்ணியே ஆகணும். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மாக் டெஸ்ட்டாவது பண்ணிவிடுங்க. இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். Next we are talking about the 8th mistake which is not planning on the time management. So in the time management not only during your preparation but also ப்ரிப்ரேஷன் டைமில் இல்லாமல் பட் ஆல்சோ ஆன் யுவர் எக்ஸாம்.
ஸோ எக்ஸாம் டே அன்றைக்கும் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் டேக்கு வந்து எக்ஸாம் எழுதும் போது சொல்கிறதுக்கு இல்லை, எக்ஸாமுக்கு நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு கரெக்டாக போய் சேர்றது. ஸோ இது வந்து எல்லாமே அடங்குது டைம் மேனேஜ்மெண்ட்டில். ஃப்ரம் யோர் ப்ரிப்பரேஷன், லைக் ப்ரிப்பரேஷனில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த டாபிக் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டாப்பிக்கை முடிச்சிடுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து யூ ஷுட் பி very much clear in what you are studying. ஸோ இந்த இது ப்ரிப்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எக்ஸாம் டைமில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் இதை ப்ராப்பராக ப்ரிப்பரேஷன் டைமில் இருந்தே பண்ணிவிடுங்க. ஸோ தட் இட் வில் பி ரியலி ஈஸி. சிலபஸ் கவர் பண்ணுறதுலேருந்து எவ்ரி திங் யூ ஷுட் மெயின்டைன் யோர் டைம். ஸோ ரிமெம்பர் தட். நெக்ஸ்ட்டு மிஸ்டேக் நம்பர் 9, அவாய்ட் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன். ஸோ இந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது உங்களுக்கு சில டாபிக்ஸ் இருக்கும் தட் உங்களுக்கு வந்து சுத்தமாக தொட்டதே இல்லை அப்படின்ற சில டாபிக்ஸ். அந்த டாபிக்ஸ்குள்ளே தயவு செய்து போயிடாதீங்க. பட் சில டாபிக்ஸ் இருக்கும் லைக் ஓகே இப்படி நம்ம கொஞ்சம் தொட்டிருப்போம். அந்த டாபிக்ஸ்குள்ளே யூ கேன் கோ ஃபார் தி லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன். பட் சுத்தமாக தொட்டதே இல்லை அப்படின்ற டாபிக்ஸ்லாம் கைண்ட்லி டோன்ட் கோ ஃபார் இட். நான் அதான் சொல்லுவேன். உங்களுக்கு கொஞ்சோண்டு அதில் வந்து நாலேஜ் இருக்குது அந்த டாப்பிக்கில் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் தி லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன். பட் உங்களுக்கு சுத்தமாக அதில் வந்து நாலேஜே இல்லை அப்படின்னா அதில் போய் படித்து அது வந்து கன்ஃபியூஸ் ஆக்கிடும் எல்லாரையும். ஸோ எல்லா டாபிக்ஸ் நீங்கள் ஃபர்தராக படித்ததெல்லாம் கன்ஃபியூஸ் ஆக்கிடும். அதனால தான் சொல்கிறேன், சுத்தமாக படித்தது இல்லாத டோன்ட் டச் தட். கொஞ்சம் நாலேஜ் இருக்கும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் தட். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி 9th mistake. Then we are going for the last mistake, which is again one of the important mistake, that is losing motivation and confidence. Okay, so இந்த இது வந்து ரொம்ப லைக் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறது என்னென்னா, ஐம் நாட் கெட்டிங் த மோட்டிவேஷன் டு ஸ்டடி ஃபார் தி டான்செட் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எக்ஸாம் படிக்கிறதுக்கான மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து லைக் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கும் போது மோட்டிவேஷன் கம்மியாகுது அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம் அப்படி தான். பட் ஸ்டில் அதை வந்து நீங்கள் தான் ரைஸ் பண்ணி லைக் யூ ஹாவ் டு பிரிங் இட் பேக் அண்ட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் யோர் ப்ரிப்பரேஷன். பிகாஸ் யூ ஹாவ் டு திங்க் அபவுட் யோர் எய்ம். ஃபியூச்சர் ரிசல்ட்ஸ் பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மோட்டிவேட் ஆகி யூ வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் யோர் ப்ரிப்பரேஷன். ஸோ நீங்கள் வந்து மோட்டிவேஷன் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு கஷ்டப்படாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு நார்மலான திங். எல்லாருக்குமே இந்த ப்ரிப்பரேஷன் டைமில் வர ஒரு நார்மல் இது. பட் நீங்கள் அதை பவுன்ஸ் பேக் பண்ணி எப்படி நீங்கள் வரீங்க அப்படின்றது தான் இந்த விஷயம் இருக்குது. ஸோ மோட்டிவேஷன் வந்து யூ ஹாவ் டு ரைஸ் யூர் மோட்டிவேஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ் இஸ் டியூரிங் ரைட்டிங் யோர் எக்ஸாம். ஸோ எக்ஸாம் டைமில் யூ ஷுட் நாட் லூஸ் யோர் மோட்டிவேஷன். ஸோ யூ ஷுட் பி கிவிங் யோர் 100% and you should have 100% confidence in writing the exam. So this is about the confidence. So hope உங்களுக்கு இந்த 10 mistakes இன்னைக்கு நான் காமிச்சது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மிஸ்டேக்ஸ் தயவு செய்து பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் காமனாக டான்செட் எழுதக்கூட ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ், லைக் மோட்டிவேஷன் ரெடியூஸ் ஆகிறது அந்த மாதிரிலாம். ஸோ யூ ஹாவ் டு பிரிங் பேக் and you have to stand for yourself and study. So that's about the exam point of view. உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். will see you in my next video. Thank you for watching. Make sure you subscribe to Accounts with Aish YouTube channel. Thank you.